அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, பாடுங்க. ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, ஆமென். சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. கைகளை தட்டி பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட என் இயேசுவின் அன்பு. கைகளை சத்தம் தானா? நீங்க கை தட்டுற தட்டு வந்து சத்தமா கை தட்டணும். ஆமென். சொல்லுங்க, பாவங்களை மன்னித்த அன்பு, பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தனாய் மாற்றிய அன்பு. பாடுங்க. பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தனாய் மாற்றிய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. கைகளை தட்டி, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. இன்னொரு முறை, பாவங்களை பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தனாய் மாற்றிய அன்பு. பாடுங்க. ஆமென். பாவங்களை என்னை பரிசுத்தனாய் மாற்றிய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. கைகளை உற்சாகமாய் தட்டி, கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க 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 தேவிட்டாத அன்பு, ஆமென். சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. கைகளை தட்டி, ஆமென். என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்புக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கைகளை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவாமே. என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு. சொல்லுங்க. என்னையும் என்னையும் நினைத்த அன்பு. எத்தனை பேர் உணர்ந்து பாடுறீங்க? என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஆமென். கைகளை நல்ல பலமாய் தட்டி, பெயரை சொல்லி அழைத்த அன்பு,
என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. பாடுங்க. பெயரை சொல்லி அழைத்த அன்பு. ஆமே, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. கைகளை தட்டி, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. இன்னொரு முறை, பெயரை சொல்லி அழைத்த அன்பு. என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. பாடுங்காமே. பெயரை சொல்லி அழைத்த அன்பு. என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. உயர்த்தி வைத்த எத்தனை பேர் உணர்ந்து பாடுறீங்க? ஆமே, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. ஆமே, அல்ல அல்ல குறையாத அன்பு. ஆமே, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு. ஆமே, சொல்ல சொல்ல முடியாத அன்பு. என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. பாடுங்க. என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. கைகளை தட்டியாமே. இன்னும் ஒரு விசை கூட. ஹல்லேலூயா. என்னையும் நினைத்த அன்பு. என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு. பாடுங்க. என்னையும் நல்ல கைகளை தட்டி உண்மையாய் சேர்ந்து என்னை கைவிடாமல் நடத்தி அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. இன்னொரு முறை, என்னை நினைத்த அன்பு. என்னையும் நினைத்த அன்பு. என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னையும் நினைத்த அன்பு. என்னை நினைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். என்னை கைவிடாமல் நடத்திய அன்புக்காக ஸ்தோத்திரம். என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. இன்னொரு முறை, ஆமே, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. ஆமே, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. பாவங்களை மன்னித்த அன்பு. என்னை பரிசுத்தமாய் மாற்றிய அன்பு. ஆமென், ஆமென். பாவங்களை மன்னித்த அன்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என்னை பரிசுத்தமாய். ஓ ஹல்லேலூயா. இன்னொரு முறை சொல்லுங்க. பாவங்களை மன்னித்த அன்பு. என்னை பரிசுத்தமாய் மாற்றிய அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. ஆமென். அல்ல அல்ல குறையாத அன்பு. ஆமென். ருசிக்க ருசிக்க தேவிட்டாத ஆமென். சொல்ல சொல்ல அன்பு. என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஆமென். என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அப்படியே நீங்க இருக்கிற இடத்துல உங்க வலது கரங்களை உயர்த்தி, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. சத்தமா, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின். Thank you Jesus. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நல்ல நம்பிக்கையோடு சொல்றீங்க, அவருடைய அன்பால நான் கவரப்பட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். இயேசுவின் அன்பால தான் நான் கவர்ந்து இழுக்கப்பட்டேன். ஆமென். பாருங்க, பாவங்களை மன்னித்த அவருடைய அன்பு, நம்மளை பரிசுத்தமாய் மாற்றின அவருடைய அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் நேற்று தினத்தில் நாங்கள் மலர்மேட்டு ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தோம். நானும் அக்காவும் போயிருந்தோம். போயிட்டு ஆராதனை நடத்திட்டு இருந்தோம்.
ஆராதனை முடிச்சுட்டு அக்கா செய்தி எடுத்துருக்குறாங்க. நான் உட்காந்துட்டு இருந்தேன் பின்னால். அப்போ திடீர்னு ஒரு சம்பவத்தை திடீர்னு நான் நினச்சி கூட பார்க்காத ஒரு காரியத்தை ஆவியானவரே நினைப்பூட்டின மாதிரி நான் அதை ஃபீல் பண்ண பாருங்கள். அந்த சர்ச்சில் ஒரு டிவி வச்சுருந்தாங்க. அந்த டிவி நம்ம பழைய டிவி இருந்து தெரியுங்களா, பெருசாக இருக்கும் பாருங்கள் பழைய டிவி. அந்த டிவியை தூக்கி போடாமல், அந்த டிவியை வேணான்னு தூக்கி போடாமல் அந்த டிவியை எடுத்து சர்ச்சில் வச்சு அதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டில் என்ன டிவி இருக்குது, என்ன டிவி வச்சுருக்குறாங்க? அந்த ஒரு நல்ல அழகாக இருக்கும் பாருங்கள், அப்படியே தூக்கி சோத்தில் மாட்டி வச்சுருப்பாங்க இல்லைங்களா. ஆனால் அந்த சர்ச்சில் பார்த்திங்கன்னா பெரிய பழைய டிவியை சரி பண்ணி அந்த டிவியை உபயோகப்படுத்துகிற ஒரு பொருளாக வச்சுருக்குறாங்க. அதை பார்த்தோன்னையும் முடிச்சுட்டு நான் பாஸ்டர் கேட்டேன், ஆனால் ஏன்னா இந்த டிவி வச்சுருக்கிறேன், அந்த டிவி பயன்படாத நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த டிவி மெக்கானிக் கூப்பிட்டு கேட்டோன்னே ஒரு சின்ன ஃபால்ட்டு தான், அந்த ஃபால்ட்டை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா என்ன செஞ்சிடலாம், இந்த டிவியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த டிவி அப்போ வாங்கும்போது நான் 25,000 ரூபாய் கொடுத்து என்ன செஞ்சேன், வாங்கினேன்னு சொன்னார். அல்லேலூயா. கவனிங்க, நான் அப்போ நினைக்கிறேன், நம்ம வீட்டில் இருக்கிற விலையேற பெற்ற, அதாவது அதிக பணம் கொடுத்து வாங்குகிற ஒரு பொருள் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா, கெட்டு போயிட்டால் உடனே என்ன செய்கிறதில்ல, நம்ம தூக்கி போடுறதில்ல. எத்தனை பேர் தூக்கி போட்டுருவீங்க வீட்டில் பொருள்? ஏதாவது ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்குறீங்க, 50,000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க, இல்லை ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஃபேன் பாருங்கள், இந்த ஃபேன் போயிடுச்சுன்னா உடனே என்ன செய்வோம், ஃபேனோட மாற்றுவீங்களா இல்லை அதில் என்ன போயிருக்கு அதை மாற்றுவீங்களா? சொல்லுங்கள், நான் சொல்கிறது விளங்குதா? ஒரு ஃபேன் ஓடலைன்னா உடனே என்ன செய்வோம், அந்த ஃபேனில் காயில் போயிடுச்சானா காயில் மாற்றுவோம். அப்படி இல்லை அதில் ஏதாவது சின்ன கண்ணா சொல்லுவாங்க, அதை ஒரு கண்டென்சர் அது போயிட்டா அதை என்ன செய்வோம், மாற்றுவோம். ஒரு சாதாரண நான் நினச்சேன் பாருங்கள், திடீர்னு அந்த எண்ணம் வந்தது. நம்ம வாங்குகிற ஒரு பொருளை, ஒரு உபயோகப்படுத்துகிற ஒரு பொருளை, அந்த பொருள் இது ஓடலைன்னொடனே தூக்கி உடனே போகிறதுக்கு நமக்கு என்ன இல்லை, மனசு வராமல் அதில் என்ன ஃபால்ட்டோ அதை மாற்றிட்டு பிறகு அதை என்ன செய்கிறோம், நம்ம பயன்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஒரு பொருளே நம்ம இப்படி செய்கிறோன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஒரு மனுஷன் தவறு செய்யும்போது அந்த மனுஷனை தூக்கி என்ன செய்கிறதில்ல, தேவன் தூக்கி வேணான்னு போடுறதில்ல பாருங்கள். அல்லேலூயா. எந்த இடத்துல விழுந்தானோ, எந்த பிரச்சனை, எந்த இடத்துல உனக்கு பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை சரி பண்ணி திரும்ப அதே இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் பயன்படுத்துகிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேரால் உணர முடியுது? உண்மை தானே. ஒரு சாதாரண பொருள், எந்த பொருளையும் பாருங்கள், எந்தெந்த வீட்டில் பொருள் ஏதோ ஒரு சின்ன பொருளை கூட தூக்கி போட மாட்டாங்க பார்த்தீங்களா? அது அக்கா கிட்ட அதை நான் பார்ப்பேன், அக்கா கிட்டேயும் எயில் அண்ணங்கிட்டையும் அதை நான் பார்ப்பேன். ஒரு சின்ன பொருளை கூட தூக்கி என்ன செஞ்சிட மாட்டாங்க, போட்டுற மாட்டாங்க. என்றைக்காவது ஒரு நாள் அந்த பொருள் என்ன செய்யும், பயன்படும். என்றைக்காவது அதை என்ன செய்யலாம், அதை மாற்றி. இன்றைக்கி அந்த ரூமில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன் இருக்கும், டியூப் லைட் இருக்கும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த பொருள் என்ன செய்யுது, நமக்கு பயன்படுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கே வந்திருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு விதத்தில், ஏன்னா தேவனுக்கு தெரியும் இந்த பொருள் தான், இந்த இடம் தான் இவனுடைய வாழ்க்கையில் மிஸ்டேக், இவனுடைய பார்வை தான் மிஸ்டேக், இவன் சிந்தனை தான் மிஸ்டேக், இவன் இருதயம் தான் மிஸ்டேக். எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு சில காரியங்கள் நல்லவங்களாக இருக்கிறாங்க, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் தவறும். அந்த காரியம் என்ன என்பதை ஆவியானவர் நம்மளை உணர்த்தி அதை சரி பண்ணி மீண்டுமாக பயன்படுத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மை தானே. யாரையும் தூக்கி நம்மளை போட்டுடல பாருங்க. ஒரு வேளை போட்டிருந்தா இங்கே எத்தனை பேர் வந்து உட்காந்துருப்போம்? ஒருத்தங்களும் இங்கே உட்கார மாட்ட முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நம் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அம்மே. என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, பாடுவோமாமே. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல குறையாத அன்பு. ஆமென். ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. நல்லவரே, வல்லவரே,
அடைக்கலமே எங்கள் ஆதரவே. கைகளை தட்டி பாடுங்க. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. இன்னொரு முறை நல்லவரே. நல்ல கைகளை உற்சாகமாய் தட்டி ஆமென். அடைக்கலமே எங்கள் ஆதரவே. உம் சித்தம் போல என்னை நீ நடத்தும், என் இஷ்டம் ஒன்றுமே இல்ல. சொல்லுங்க ஆமென். உம் சித்தம் போல என்னை நீ நடத்தும், என் இஷ்டம் ஒன்றுமே இல்ல. ஆமென். என் இஷ்டம் ஒன்றுமே இல்ல. நல்லவரே நல்லவரே ஆமென். நல்லவரே அடைக்கலமே அடைக்கலமே இடகமே. ஹல்லேலூயா. நல்லவரே. கைகளை தட்டி எல்லாருமா. நல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. எங்கள் ஆதரவே ஆதரவே. ஆமென். விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறீ. ஹல்லேலூயா. விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறீ. உங்க கிருபையால் தாங்கிக் கொள்கிறீ. நல்லவரே நல்லவரே. எல்லாரும் சொல்லுவோமா. நல்லவரே ஆமென். எங்கள் ஆதரவே. நல்லவரே நல்லவரே நல்லவரே. ஆமென். எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே. ஹல்லேலூயா. எங்கள் ஆதரவே. நல்லவரே நல்லவரே நல்லவரே. ஆமென். Thank you Lord. Hallelujah. பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை பெரியவனாய் மாற்றிய அன்பு. சொல்லி பாடுங்க ஆமென். பெயரை சொல்லி அழைத்த என் பெயரை சொல்லி அழைத்தவரே, என்னை பெரியவனாய் மாற்றிய அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. நல்லவரே நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. சொல்லுவாமா. நல்லவரே. இணைந்து கைகளை தட்டி தேவாதி தேவனை ஆராதிப்போமே. அடைக்கலமே. ஓ இணைந்து பாடி துதிங்க. நல்லவரே. எல்லா பின்னால இருக்கிறவங்க கைகளை தட்டி. ஓ சகதலரா. அவர் நல்லவர் நல்லவரே. ஹல்லேலூயா. எங்கள் ஆதரவே. பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தனாய் மாற்றிய அன்பு. சொல்லுங்க ஆமென். கைகளை தட்டி, ரெண்டு கைகளை உற்சாகமாய் தட்டி பரிசுத்தமாய். Thank you Jesus. இன்னொரு முறை கூட. பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தனாய் மாற்றிய அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. நல்லவரே நல்லவரே. ஓ வல்லவரே. சகதலரா. எங்கள் ஆதரவே. ஓஹோ நல்லவரே. ரிகபல தல ஷண்டரோ. அடைக்கலமே எங்கள் ஆதரவே. இன்னொரு முறை. நல்லவரே நல்லவரே. ஹல்லேலூயா. அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நல்லவரே நல்லவரே நல்லவரே. ஆமென்.
அடைக்கலமே Thank you Lord. Hallelujah. நல்லவரே வல்லவரே தேவனுக்கு மகிமை செலுத்துங்க எல்லாருமா. அவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஆமென் ஆமென். நல்லவரே வல்லவரே ஹல்லேலூயா அடைக்கலமே ஆமென். ஓஹோ நல்லவரே வல்லவரே தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. ராஜாவுக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா நல்லவரே ஹல்லேலூயா அடைக்கலமே. Thank you Jesus. Thank you Lord. நல்லவரே ஓரிகபா சண்டலரா நல்லவரே ரிகதலரா மலதலா சண்டலரோ ஆதரவே இன்னொரு நல்லவரே. Thank you Lord. வல்லவரே எங்கள் அடைக்கலமே எங்கள் ஆதரவே ஆமென் நல்லவரே வல்லவரே ஹல்லேலூயா அடைக்கலமே ரிகதலமா சண்டலரா நல்லவரே. ஓ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அடைக்கலமே எங்கள் ஆதரவே போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவம் தீர்த்தவரே. பாடுங்க. போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவம் தீர்த்தவரே. ஆராதனை ஆராதனை ஆயுள் எல்லாம் ஆராதனை. பாடுங்க. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆயுளெல்லாம் ஆமென். ஆராதனை எனக்காக தண்டிக்கப்பட்டீரே அதனால் நான் மன்னிக்கப்பட்டே. ஆமென் ஆமென். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே அதனால் நான் மன்னிக்கப்பட்டே. ஆமென். எனக்காக காயப்பட்டீரே அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டே. ஹல்லேலூயா. எனக்காக காயப்பட்டீரே அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டே. சேர்ந்த ஆராதனை 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 என் ஆயுளெல்லாம் சத்தத்தை உயர்த்தி இன்னும் சத்தமா ஆராதனை முழு சபையும் அவரை ஆராதிப்போமா? ஓ ஆயுளெல்லாம் ஆமென். ஆராதனை எனக்காக புறக்கணிக்கப்பட்டீ அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். அப்பா எனக்காக புறக்கணிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக அவமானம் அடைந்து மகிமையிலே பங்கு பெறச் செய்தீ. எனக்காக அவமானம் ஹல்லேலூயா ஆமென் ஆமென். மகிமையிலே பங்கு பெறச் செய்தீ. ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை பாபாலதனரா எல்லாரும் சொல்லுங்க. ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஆமென் ஆயுளெல்லாம் ஆராதனை ஆமென். பாவங்கள் சுமந்ததனா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டே. சொல்லுங்க. என் பாவங்கள் சுமந்ததனா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டே. மரணத்தை நீர் கேட்டுக்கொண்டதா
ஜீவனை நான் பெற்று கொண்டேனையா. ஹல்லேலூயா. மரணத்தை நீ ஏற்றுக்கொண்டதா, நித்திய ஜீவனை நான் பெற்று கொண்டேனையா. ஆராதனை 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 ஆயுளெல்லாம் தகப்பனுக்கு ஆராதனை, ஆராதனை என் ராஜாவுக்கு ஆராதனை, ஆராதனை எனக்காக தண்டிக்கப்பட்டவருக்கு ஆராதனை, ஆராதனை இன்னொரு முறை ஆராதனை ஆராதனை ஆயுள் எல்லாம் ஆராதனை. கைகளை தட்டி, ரெண்டு கைகளை தட்டி, என் ஆயுள் எல்லாம் நான் ஜீவனோடு இருக்கிற வரையிலும், நான் உயிரோடு இருக்கிற வரையிலும் என் ராஜாவுக்கு ஆராதனை ஆராதனை. கைகளை தட்டி சொல்லுங்க ஆராதனை. ஓ ஆராதனை மகிமை 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 ஆராதனை கைகள் ஆராதனை. ஓ ஆராதனை தீமலா சந்தரமலரா ஆராதனை. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. சொல்லுங்க, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், ஓ பாதுகாப்பவர் ஆமென். நீரே. ஓ விட்டு கொடுக்காதவர், என்னை எல்லாருமா சொல்லுவீங்களா? பாதுகாப்பவர் ஆமென். நீரே. ஓ என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீ. நான் பாவம் செய்த போது நோகடிச்ச போது கிருபையால் மன்னித்தீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. பாடுவோமா? விட்டு கொடுக்காதவர், ஹல்லேலூயா. நடத்துகின்றவர், ஆமென். என்னை பாதுகாப்பவர் ஆமென். நேசர் நீரே. ஆமென் ஆமென். விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், கைகளை ரெண்டு கைகளை தட்டி, பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், ஹல்லேலூயா. பாதுகாப்பவர் ஆமென். நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீனா. பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினே, ஆமென். உம்மை நோகடித்த போதும் என் கிருபையால் மன்னித்தே. என்னை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது ஓ. என்னோட
கூட வந்தே. நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தி நீ என்னை விட்டு கொடுக்காத, ரெண்டு கைகளை தட்டி நடத்துகின்ற உன்னை விட்டு கொடுக்காத தேவனை ஆராதிப்பாயா? உன்னை விட்டு கொடுக்காத நேசரை ஆராதிப்பாயா? இந்த காலை வேளையில கொடுக்காதவர், ஓஹோ நடத்துகின்றவர், ஆமென், பாதுகாப்பவர் என் நேசரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீ, நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீ. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் அப்பா வாழ்வில் தருகிறேன். ஆமென். நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீ, என்னை விட்டு கொடுக்காதவர், எல்லாருமாய் நடத்துகின்றவர், பாதுகாப்பவர், ஹல்லேலூயா, கொடுக்காதவர், எல்லாரும் இணைந்து எல்லாரும் இணைந்து அவரை ஆராதிப்போம். இன்னொரு முறை, நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீ, நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீ. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், ஆமென், நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்ற, ஆமென், பாதுகாப்பவர் ஹல்லேலூயா, நேசரே. ஓ விட்டு கொடுக்காதவரே, நடத்துகின்றவர், எங்களை நடத்துகிறவரே, என்னை பாதுகாப்பவரே. எல்லாருமாய் கைகளை தட்டி ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். இங்க இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று ஆமென் ஸ்தோத்திரிக்கிற, இவ்வளவாய் இப்படியாய் நம்மை நடத்தி வந்த தேவனை கொஞ்ச நேரம் நாம் அவரை உயர்த்தி அவர் நாமத்துக்கு நாம் மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர்.